வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய Facebook அக்கவுண்ட்க்கு எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து செட் பண்றது. ஸோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு Facebook அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. உங்களுடைய ஃப்ரெண்ட் கைக்கு போயிருச்சுன்னா, ஸோ அவங்க லாகின் பண்ணும்போது எக்காரணம் கொண்டாலும் லாகின் பண்ண முடியாத கேட்டகரி செட் பண்றது. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு டைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபிய என்டர் பண்ணா தான் லாகின் ஆகி போற மாரி உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து செட் பண்றதுக்கான ட்ரிக்க தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ஸோ இந்த மெத்தேட நீங்க பண்ணுவதன் மூலமா, நீங்க எப்படி உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ட லாகின் பண்ணாலும் முக்கியமா உங்க மொபைல் ஃபோனுக்கு வர ஓடிபி நம்பர வந்து அதில என்டர் பண்ணாம எக்காரணம் கொண்டும் உங்களுடைய Facebook அக்கவுண்ட் லாகின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி செக்யூரா வைப்பதன் மூலம் ஹேக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ட செக்யூரா வைக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். எப்படி வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட்க்கு 2 ஸ்டெப் ஆதென்டிகேஷன் ஃபேக்டர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Facebook ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட Facebook ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே கார்னரில் வலது பக்கமா 3 டேஷ் போட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடும். ஸோ ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வரும்போது செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வரும்போது செக்யூரிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே செக்யூரிட்டி அண்ட் லாகின் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து செக்யூரிட்டி அண்ட் லாகின் அந்த பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே யூஸ் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ், எஸ்எம்எஸ் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அது கிளிக் பண்ண சொன்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது டெக்ஸ்ட் மெசேஜ் தான் உங்கள் மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வந்தால் சிம்பிளாக இருக்கும். இதில் லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து கோடை அப்ளை பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆதென்டிகேஷன் ஆப்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ட்ரபிள்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் என்னுடைய மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கன்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதாவது 6 டிஜிட் ஓடிபி மெசேஜாக வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எம்எஸ் எனக்கு மேலே வந்துருச்சு. 045518 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஓகே 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் இஸ் ஆன். ஸோ இவ்வளோ தான் மெத்தட். இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதாவது 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் உங்களோட Facebook அக்கௌண்ட்டை வந்து யார் வந்து எந்த மொபைலில் வந்து எந்த ப்ரௌசர்லேயோ, எந்த பிசியிலோ, எந்த லேப்டாப்லேயோ, எந்த டேபில் வந்து லாகின் பண்ண நினச்சாலும் உங்களுக்கு தான் அலர்ட். அதாவது உங்கள் மொபைல் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஓடிபி கோடை வந்து அதில் டைப் பண்ணால் தான் அவங்களாலேயே லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே செக்யூரான மெத்தட். அதாவது நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்காம யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்க முடியாது. ஸோ சிம்பிள் மெத்தட். இதை கண்டிப்பாக வந்து லாகின் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஹேக்கிங் மெத்தடில் கூட இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு தெரியாமல் லாகின் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே சூப்பரான மெத்தட். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.